ஷாலோம், வணக்கம். இந்த வீடியோவில் ஓட்டர் ஐடி கார்டு, அதாவது வாக்காளர் அடையாள அட்டை தொலைந்து விட்டால் என்ன செய்வது, எப்படி திரும்ப பெறுவது அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை கவனமாக பாருங்கள். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இது ஒரு எளிய மெத்தட் தான். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறது மூலமாக நீங்கள் ஈஸியாக ரீட்டைன் பண்ணிடலாம் கார்டை. இந்த வீடியோ உங்களுக்கு உதவவில்லை என்றாலும் நிறைய பேருக்கு இந்த வீடியோ உதவலாம். ஸோ இந்த வீடியோவை மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற அநேக பயனுள்ள வீடியோக்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. உங்களுடைய ப்ரௌசரில் ஏதாவது ஒரு ப்ரௌசரில் elections.tn.gov.in அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்தீங்களா? இது மாதிரி டைப் பண்ணுங்கள். ஒரு வேளை இது கஷ்டமாக தெரிஞ்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டைரக்ட் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி டைரெக்டாக வெப்சைட்குள்ளே போய்க்கலாம். ஓகே, நீங்கள் இதை டைப் பண்ணி என்ட்ரு பண்ண உடனே உங்களுக்கு தலைமை தேர்தல் அதிகாரி தமிழ்நாடு அப்படின்ற பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் அவர் சர்வீசஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? ரவுண்ட் போட்டு காமிச்சிருக்கேன், அது இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சர்வீஸ் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் சர்ச் ஓட்டர் லிஸ்ட் அப்படின்னு ஃபஸ்ட்டே இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பழைய ஓட்டர் ஐடி இருக்குது பார்த்தீங்களா? அதனுடைய ஜெராக்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதில் இருக்கிற இபிஐசி நம்பர் மேலே இருக்கும், அந்த நம்பரை என்ட்ரு பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணலாம். ஒருவேளை உங்களுக்கு அந்த நம்பர் தெரியலை அப்படின்னா நீங்கள் டோன்ட் நோ இபிஐசி அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். உங்களோட டிஸ்ட்ரிக்ட் நேம், உங்களுடைய நேம், பின்கோட், ஜெண்டர், சட்டசபை இதெல்லாம் நீங்கள் கொடுத்து சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய நேமில் உங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்க எல்லார் பேரும் வரும். ஒருவேளை உங்களுடைய நேம் யூனிக்காக இருந்துச்சுன்னா உங்களுடைய பேர் மட்டும்தான் வரும். இப்போது நான் சுடலைன்னு கொடுத்துருக்குறேன். இந்த நேம் ஒரு காமன் நேம். ஸோ நிறைய ரிசல்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாருங்கள். நீங்கள் சப்மிட் கொடுங்க. இப்போது ஓப்பன் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேர் சுடலைன்ற பேரில் இருக்காங்க. ஓகே, இதில் உங்களுடைய தகப்பனார் பெயர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்து அதில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு இது கஷ்டமாக இருந்துச்சுன்னா கூகுள் குரோம் ப்ரௌசரில் ரைட் ஹேண்ட் சைடில் மெனு பட்டனில் டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் ஃபைன் டூல்ஸ் செலக்ட் பண்ணி நீங்கள் உங்களுடைய நேமை செலக்ட் பண்ணி உங்கள் தகப்பனார் நேமையை செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு உங்களுடைய இது பேஜ் ஓப்பன் ஆகும். உங்களுடைய ஓட்டர் ஐடி பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் உங்களுடைய அடையாள எண் இருக்கும், அதை குறிப்பெடுத்து வச்சுக்கோங்க, அல்லது இந்த பேஜை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அடையாள எண், பாகம் எண், வரிசை எண் இது மூணுமே நீங்கள் கண்டிப்பாக குறிப்பெடுத்து வைத்துக்கொள்ள வேண்டும். ஐடி கார்டு நம்பர், பார்ட் நம்பர் அண்ட் சீரியல் நம்பர் இதை மூணையும் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா இந்த பேஜை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. இதை வச்சு தான் நம்ம அடுத்து ப்ரொசீட் பண்ண வேண்டும். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா, தலைமை தேர்தல் அதிகாரி அப்படின்ற வெப்சைட்டுக்கு போனோம் இல்லையா, அந்த வெப்சைட்டுக்கு திரும்ப போங்க. அதில் கீழே டவுன்லோட் ஃபார்ம்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டவுன்லோட் ஃபார்ம்ஸில் நிறைய ஃபார்ம்ஸ் இருக்கும். அதில் ஃபார்ம் 001 அப்படின்ற ஒரு ஃபார்ம் இருக்கும். அந்த ஃபார்மை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃபார்ம் பிடிஎஃப் ஃபைலில் கிடைக்கும். இதை நீங்கள் சேவ் அல்லது பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு இந்த ஃபார்மை நம்ம ஃபில்அப் பண்ண போகிறோம். ஓகே, நீங்கள் இந்த ஃபார்மை பிரிண்ட் அவுட் எடுத்ததுக்கப்புறம் ஸ்டேட், தொகுதி எண், மாவட்டம், அசம்பிளி, சட்டமன்ற தொகுதி எல்லாத்தையும் எழுதிட்டு கீழே உங்களுடைய பெயர் தெளிவாக ஆங்கிலத்தில் எழுதிக்கோங்க, கேப்ஸில் எழுதிக்கோங்க. அடுத்தது உங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டை நம்ம இப்போ எப்படி கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா, அதுலேருந்து இபிஐசி நம்பரை எழுதிக்கோங்க. அடுத்தது தாய் அல்லது தந்தை அல்லது கணவர் பெயரை எழுதிக்கோங்க. அடுத்தது பாலினம் ஆனா பெண்ணான்றதை மென்ஷன் பண்ணிக்கோங்க.
அடுத்தது 2017 அன்று ஜனவரி அன்று, அது மாதிரி உங்களுடைய இன்றைய தேதி வருடத்தின் தொடக்கத்தில் உங்களுடைய வயது என்னவோ அதை குறிப்பிட்டுக்கோங்க. அடுத்தது உங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டை நீங்கள் ஜெராக்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அதில் என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்களோ அதை அப்படியே முகவரி எல்லாமே கொடுத்து பின்கோடு, மாவட்டம், காவல் நிலையம் எல்லாம் கொடுங்க. அடுத்து ரீசன் ஃபார் அப்ளைங் ஃபார் எ டூப்ளிகேட் கார்டு கேட்டிருப்பாங்க. அதுக்கு காரணம் வாக்காளர் அடையாள அட்டை தொலைந்து விட்டது அப்படின்னு குறிப்பிடலாம். அடுத்தது நீங்கள் இதை சேவை மையத்தில் பெற்றுக்கொள்கிறீங்களா, இல்லை நீங்கள் வீட்டுக்கே உங்களுக்கு அனுப்பணுமான ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் சேவை மையத்தில் பெற்றுக்கொள்ளலான்னா அதை பற்றி பின்னாடி பார்க்கலாம். வீட்டுக்கே உங்களுக்கு வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ₹5 அல்லது ₹10 சுய விலாசமிட்ட தபால் என்வலப்பை நீங்கள் இதோடு இன்க்ளூட் பண்ணணும். ஓகே, சைன் பண்ணிவிட்டு நாள், இடம் இரண்டையும் கொடுத்துட்டு இந்த ஃபார்மை நம்ம சென்ட் பண்ணணும். அடுத்தது 3வது பேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அது நீங்கள் எதுவும் எழுத வேண்டாம், அது அஃபிஷியல் யூஸ்க்காக வச்சுருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம இதை எப்படி சென்ட் பண்ணலான்றத பார்க்கலாம். நீங்கள் இந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ணதுக்கப்புறம் நம்ம வெப்சைட்டில் திரும்பவும் போனோம் அப்படின்னா ரீப்ளேஸ்மெண்ட் இபிஐசி அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் லிஸ்ட் ஆஃப் சிஎஸ்சிஸ் அப்படின்ற ஒரு மெனு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்க்கும் சேவை மையம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ இந்த அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் என்ன அப்படின்னு பார்த்து உங்களுக்கு அருகாமையில் இருக்கிற லொக்கேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அந்த அட்ரஸில் நீங்கள் நேரில் போய் இந்த ஃபார்மை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபார்மை அவங்க வாங்கிடுவாங்க. உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணி உங்கள் கையில் புதுசாக இபிஐசி கார்டு கிடச்சிடும். நீங்கள் திரும்ப அவங்ககிட்ட போய் அதை ரிசீவ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு வீட்டுக்கே அனுப்பணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போஸ்டல் கவர், ஸ்டாம்ப் போட்டின போஸ்ட் கவரை இன்க்ளூட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்கே அனுப்புவாங்க. இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. மேலும் இதுக்குரிய லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அதில் பார்த்து அதை கிளிக் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு டைரெக்டாக வெப்சைட்டுக்கோ அல்லது ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுறதுக்கோ உங்களுக்கு ஈஸியாக ஆக்சஸ் கிடைக்கும். மேலும் இது போன்ற அநேக வீடியோக்கள் இந்த சேனலில் இருக்குது. வாக்காளர் அடையாள அட்டைக்கு பதிவு செய்வது எப்படி, வாக்காளர் அடையாள அட்டை தொலைந்து விட்டால் என்ன செய்வது, வாக்காளர் அடையாள அட்டையில் பெயர் மாற்றம் அல்லது முகவரி மாற்றம் திருத்தம் செய்வது எப்படின்ற மாதிரி வீடியோலாம் நிறைய இருக்குது. இந்த வீடியோக்களை பாருங்கள். உங்களுக்கு உபயோகமானதாக கருதினா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற அநேக வீடியோக்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.